சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க. செம்மையா இருந்துச்சு. அதர்வா, சிவா எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஆ ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருந்தது. யா நிறையா நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது இந்த மூவியில். என்னென்ன நடந்திருக்கு, நம்ம ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எல்லாரும் பார்க்கணும். புரியல? ஹீ இஸ் வெரி குட் ஆக்சுவலி. நான் வந்து இன்னும் அவர் வில்லன் ரோல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி குட் மூவி. தமிழ் வாழ்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. எஸ்கே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. மூவியில் நல்லா தெரியுது. அவர் எஸ்கேவும் சரி, ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாரி ஆமாங்க, சூப்பராக இருந்துச்சு. நமக்கே ஒரு மாதிரி என்னடா அது இவ்வளோ கடுப்பேத்துறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிச்சு எடுத்துட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. சிவகார்த்திகேயன் அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம் நமக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் தரும். சூப்பராக இருந்துச்சு. கேமியோ 2 எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான கேமியோவாக இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ. இல்லை நல்லா இருந்துச்சு சார். மொத்தமாக படம் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு படம் முடிச்சு நீங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது யூ வில் ஃபீல் லைக் யூ வாட்ச்ட் அ குட் மூவி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பீட் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அத்தர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே தேவ் டன் தேர் பார்ட் வெரி வெல். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் இருக்க பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆக்சுவலி அந்த மேக்கிங் வந்துட்டு ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா ஒரு இடத்துல கூட நமக்கு வந்துட்டு இதாகாது. எல்லாமே இப்போ நம்ம சின்ஸ் இட் இஸ் ஆல் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி தான் எடுத்திருக்காட்டி அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே நமக்கு பார்க்குறதுக்கும் வீல்னும் ஓகே நம்ம இப்போ பின்னாடி வீட்டு பின்னாடி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஊர்லலாம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா எடுத்திருக்காங்க. எஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தானே வந்திருக்கு. நல்ல படம் தான். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காருங்க. ஜிவி பிரகாஷ் சால்வே. ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இல்லை அவரோட கேரக்டர் நல்லா பண்ணி எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் உணர்வுகளோட கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இல்லை பீரியட் படம்னும் போது நீங்கள் கமலுடைய ஒரு படம் நம்ம பழசு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ரொம்ப வந்து அவருடைய ஆர்ட் டைரக்டர் பண்ணது. இது அந்தளவுக்கு இது இல்லை. பட் என்டர்டெயின்மெண்ட்ன்ற இது இல்லாமல் அழகாக கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. எக்ஸலண்ட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. அதாவது அவரோட படம் தனி ஒரு உணர்வு பண்ணும்போது எதில் அரவிந்த் சாமியோடைய இது அப்படியே இவர் அந்த ரோல் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, தாராளமாக பார்க்கலாம். நான் என் குடும்பத்தோடு தான் வந்தேன். பையன், பொண்ணு, என் ஒய்ஃபோட தான் வந்தேன். இல்லை என்னோட கருத்து சூப்பர். படம் சூப்பர். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது சார். பார்க்கலாம் சார். செம்மையாக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. திரும்பி நடிக்கணும். இது மாதிரி நிறைய படங்கள் கொடுக்கணும். நம்மளை என்டர்டெயின் பண்ணணும். அதான் எங்கள் ஆசை. சூப்பர் சார். ஃபேமிலியோடு பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட் சேனலாக இருந்தது. இது வரைக்கும் ரவிமோகன் அந்த மாதிரி பார்த்தது இல்லையா, அதான் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி அவர் வில்லனாக நடித்தது வேறு யாராவது போட்டிருந்தா கூட அந்தளவுக்கு இருந்திருக்காது. செம்மையாக இருந்தது. அதர்வா ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்தது அதர்வாக்கு. பட் ஓகே, நல்லா இருந்தது. பெஸ்ட்டு சீன்னா அவங்க போராடுற எல்லா சீனுமே பெஸ்ட்டு சீன் தான் சார். பார்க்கலாம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை நான் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் ஹிந்தி திணிப்பு பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனக்கு சுத்தமாக தெரில. பட் இந்த ஹிந்தி திணிப்புக்கு சில விஷயம் நடந்தது தெரியும் தவிர பட் இவ்வளோ டெப்த்தாக எனக்கு தெரில. பட் நான் படம் பார்க்கும்போது ஓகே இவ்வளோ விஷயம் அதில் இருந்திருக்கா, ஸோ இத்தனை பேர் அதுக்கு உயிர் விட்டுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. ஸோ எஸ்கே சாராக இருந்தாலும் சரி, அதர்வா அண்ணாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு படம் நடிச்சிருக்கான்ட்டு லைக் வந்து செகண்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டருமே ஒரு விஷயத்தை டெப்த்தாக இது பண்ணியிருக்காங்க. ஸ்லோன்னு சொல்கிறாங்க, பட் அது ஏன் தெரில. மேபி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கதைக்குள்ளே போகிறனால மேபி இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ரீலீலா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் இருந்தது எல்லாமே லைக் கேமியோவாக இருந்தாலுமே ஒரு கதைக்கு தேவையான கேமியோவாக இருக்குது எல்லாமே. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவர் ரொம்ப அதான் கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே அவங்கள போய் என்னடா இப்படி இருக்கா அடிக்க தோணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரவி மோகன் சார்லாம் எல்லாமே நல்லா பண்ணிடுவாங்க.
ரொம்ப நல்லா அந்த சேனை தேவை அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி. ரத்னமாலா விஷுவலாக பார்க்கும்போது சாங்ஸ் விஷுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒர்த்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸோ நான் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியட்டும், கம்பல்சரி எல்லாருமே பார்க்கலாம்.